ஜென்ரல் இங்கிலீஷ் கிராமர் பார்ட்டில் ஸ்பாட் தி எரர்ஸ் பார்க்கலாம். கிராமரை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் தி எரர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. ஓகேங்களா? ஏன்னா எரர்ஸ் வந்து எதில் வேணால் இருக்கலாம். ப்ரிப்போஷன், டென்ஸ் ஃபார்மெட்டில், சிங்குலர் ப்ளூரல் ஃபார்மெட்டில் எதில் வேணால் இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி கிராமர் பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து எரர்ஸ் வந்து எங்கெங்கே அக்கர் ஆகுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். எரர் ஸ்பாட்டிங்கிறது அது ஒரு பெரிய டாபிக். ஓகேங்களா? அதை பற்றி நிறையா நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே, இது ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். ஓகேங்களா? இதை பார்த்தா எரர் ஸ்பாட்டிங்னா ஸ்பாட் தி எரர்னால் எப்படி இருக்குங்கிறத ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஏரியா. எரர்ஸ் வந்து அதிகமாக இங்கே அக்கர் ஆகும். அதே மாதிரி இது மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக கேட்டிருக்க கொஷின்ஸ். ஓகே, அதனால் இதை பார்த்தா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எரர்ஸ் வந்து எங்கே அக்கர் ஆகும்னா முதல்ல ப்ரிப்போஷன் எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது இன்கரெக்ட் சென்டென்ஸ், ரைட் சைடில் இருக்கிறது கரெக்ட் சென்டென்ஸ். ஓகே, பாருங்கள். ஹேமா ப்ரிஃபர்ஸ் காஃபி தேன் டீ. ஓகே, தேன் டீ கிடையாது, டூ டீ தான் கரெக்ட். ஓகே, ஹேமா ப்ரிஃபர்ஸ் காஃபி டூ டீ தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ராமா இஸ் ஜூனியர் தேன் மீ. ஓகேங்களா? ராமா இஸ் ஜூனியர் டூ மீ தான் வரும். ஓகே, தேன் வராது, டூ மீ தான் வரும். இதுதான் வந்து ப்ரிப்போஷன்ஸில் எரர் வந்து அக்கர் ஆகிறது. அடுத்தது வந்து கன்ஜங்ஷன்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தோ ஹீ இஸ் வீக் பட் ஹீ ஒர்க் ஹார்ட். தோ ஹீ இஸ் வீக் பட் ஹீ ஒர்க் ஹார்ட். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோவும் இருக்குது, பட்டுன்னு இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக பட்டுங்கிறது வராது, கன்ஜெக்ஷன் வந்து வராது. இதில் இது வேர்டு இந்த சென்டென்ஸ் ஆக்சுவலாக எப்படி இருக்கணும் அப்படின்னா தோ ஹீ இஸ் வீக் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட். ஓகே, அவ்வளோதான். ஓகே, அடுத்து பாருங்கள். யூ கேன் நெய்தர் ஏர்ன் ஆர் லேர்ன். ஓகே, இதோட ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய்தர்னா நான் வச்சுக்கணும். நெய்தர்னா நார், எய்தர் அப்படின்னா ஆர். ஓகேவா? ஆக்சுவலாக நெய்தர் வந்திருக்கனால இங்கே வந்து நார் தான் வரும், என்ஓஆர் தான் வரும். ஆனால் இங்கே வந்து ஓஆர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெய்தர்னா நார். சப்போஸ் இங்கே எய்தர் இருந்துச்சு அப்படின்னா ஆர் வரலாம். ஓகே, நெய்தர்னா நார் தான் வரும். ஓகே, அப்படின்னா சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் நெய்தர் ஏர்ன் நார் லேர்ன். ஓகே, நெய்தர்னா நார், எய்தர்னா ஆர் நான் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு டென்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கலாம். பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஆம் ஒர்க்கிங் சின்ஸ் ஹியர் 2000. ஓகே, இதோட கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அதனால் ஐ ஆம்னு வராது. ஐ ஹேவ் பின் ஒர்க்கிங் சின்ஸ் 2000. ஓகே, ஐ ஹேவ் பின் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2000 தான் கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்மேட். ஓகே, அடுத்து பாருங்கள். ஹீ டோல்டு மீ ஐ கேன் கம். ஆக்சுவலாக கரெக்ட் சென்டென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீ டோல்டு மீ ஐ குட் கம். ஓகே, ஹீ டோல்டு மீ ஐ குட் கம் தான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகே, அடுத்து சிங்குலர் ப்ளூரல் பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பாய் இஸ் வெரி டால். ஓகே, ஒன் ஆஃப் தன் வந்தாலே என்ன வரும் பார்த்திங்க அப்படின்னா எஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஒன் ஆஃப் தன் வந்தாலே அந்த இதில் அடுத்து வர வேர்டில் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா எஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஒன் ஆஃப் தன் வந்தால் எஸ் ஆட் பண்ணணும், நான் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த பாய் வராது, ஒன் ஆஃப் த பாய்ஸ் இஸ் வெரி டால். இதுதான் கரெக்ட். ஒன் ஆஃப் த பாய்ஸ் இஸ் வெரி டால். ஓகே, அடுத்து பாருங்கள். த கேட் ட்ரிங்க் மில்க். த கேட்டு ட்ரிங்க்ஸ் மில்க் தான் வரும். ஓகே, த கேட்டு ட்ரிங்க்ஸ் வரும். கேட்டுங்கிறது சிங்குலருக்கு அப்புறம் வர வெர்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? த கேட்டு ட்ரிங்க்ஸ் மில்க் தான் வரும், ட்ரிங்க்குன்னு வராது. த கேட்டு ட்ரிங்க்ஸ் மில்க் தான் வரும். ஓகே, அடுத்து நவுன் ஃபார்மேட்டில் சில எரர்ஸ் இருக்கும், அதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஹீ கேவ் மீ சம் அட்வைசஸ். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது வந்து இன்கரெக்டு. ஹீ கேவ் மீ சம் அட்வைஸ் தான் வரும், எஸ் வராது இங்கே. ஓகேங்களா? இங்கே வந்து எஸ் வராது, ஹீ கேவ் மீ சம் அட்வைஸ் தான். ஓகே, அடுத்த சென்டென்ஸ்,
ஹிஸ் ஹேர்ஸ் ஆர் பிளாக். ஹேர்ஸ்னு வராது, ஹேர் தான் வரும். ஹிஸ் ஹேர் இஸ் பிளாக் தான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகே, அடுத்து முக்கியமானது அட்ஜெக்டிவ்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஹாவ் எனி அட்வைஸ் ஃபார் யூ. ஓகேங்களா, எனி அட்வைஸ்னு கேட்கக்கூடாது. எப்படி சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ஹாவ் சம் அட்வைசஸ் ஃபார் யூன்னு தான் வரும். இதான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகேங்களா, ஐ ஹாவ் சம் அட்வைசஸ் ஃபார் யூ, இதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்தது, ஐ வாண்ட் ஃபியூ புக்ஸ். ஓகே, ஐ வாண்ட் ஃபியூ புக்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் ஃபியூ புக்ஸ் கிடையாது, ஐ வாண்ட் எ ஃபியூ புக்ஸ் தான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகே, ஐ வாண்ட் எ ஃபியூ புக்ஸ் தான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகே, அடுத்து முக்கியமானது சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில எரர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஹீ இஸ் கால்ட் அஸ் மிஸ்டர் க்ளீன். ஓகே, ஆக்சுவலாக அது கரெக்டான சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஹீ இஸ் கால்டு மிஸ்டர் க்ளீன் தான் வரும், அஸ்ன்னு வராது. ஓகேங்களா, அஸ்ங்கிற வேர்டு வந்து வராதுங்க. ஹீ இஸ் கால்டு மிஸ்டர் க்ளீன். ஓகே, ஆன் saw the father the child smiled. ஓகே, ஆன் saw the father இல்லை, ஆன் seeing the father the child smiled. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகே, ஆன் saw the father வராது, ஆன் seeing the father the child smiled. ஓகே, அடுத்து முக்கியமானது ஆர்டிகல்ஸில். ஆர்டிகல்ஸை மேக்ஸிமம் யாரும் வந்து சென்டென்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, அவர் ப்ரொஃபஸர் இஸ் ஆன் யூரோப்பியன் கிடையாது, ஆன் யூரோப்பியன் கொடுத்துருக்காங்க. ஆன் யூரோப்பியன் கிடையாது, இருக்கனால வவல் லெட்டர் நம்ம ஆன் போடக்கூடாது. ஏ யூரோப்பியன் தான், சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஏ யூரோப்பியன். ஓகே, இது வந்து வவல் சவுண்டு வந்து வர கிடையாது. ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் சவுண்டு தான். ஸோ ஏ யூரோப்பியன் தான் வரும். இது வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆர்டிக்கல் எக்ஸப்ஷன் இது. ஓகே, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆர்டிகல்ஸை பற்றி ஆன் யூரோப்பியன் வராது, ஏ யூரோப்பியன் தான் வரும். ஓகே, ஹி கேவ் மீ ஆன் ₹1 காயின். ஆன் ₹1 காயின் கிடையாது, ஏ ₹1 காயின் தான் வரும். ஓகே, அங்கே ஓ இருக்கனால உடனே வவல் லெட்டர்னோட ஆன் போட்டக்கூடாது. அது வந்து வவல் சவுண்ட் கிடையாது, இது வந்து கான்சனன்ட் சவுண்டு. ஓகே, ஸோ ஆன் வராது, ஏ தான் வரும். ஓகே, இப்போ பார்த்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஒரு சென்டென்ஸில் எப்படி எரர் அக்கர் ஆகுங்கிறது தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். நிறையா நம்ம ஒவ்வொரு ஆர்டிகிள்ஸாக நிறையா சென்டென்ஸ் நமக்கு இது பண்ணால் நமக்கு தெரியும் என்னென்ன இடத்துல எரர் அக்கர் ஆகுங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாதிரி தான். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் நம்ம க்ளீனாக ஒவ்வொரு கிராமர் பார்ட்லேயும் ஒவ்வொரு சென்டென்ஸில் எடுத்து என்ன கிராமர் பார்ட் என்ன எரர் அக்கறாங்கிறத நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். ஓகே, இன்னொரு கிராமர் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.